ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்குறோம். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் செக் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ. நம்ம எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் எடுத்து அதோட பிஇ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லைவாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் நான் டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன். ஸோ கரண்ட்டில் என்ன ப்ரைஸ்னு காட்டுது. நான் மணி கண்ட்ரோல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1062.35. ஸோ இந்த ப்ரைஸை நீங்கள் எடுத்துக்கிங்க. அடுத்து என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இபிஎஸ் அப்படிங்கிற பாயிண்ட் எடுக்கணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் வியூ கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து இருக்கும். ஸோ இபிஎஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 101.55. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை இந்த இபிஎஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட பிஇ கிடச்சிரும். ஸோ இப்போ நான் டிவைட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 10.46 வருது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட பிஇ 10.46ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க எந்த ஸ்டாக்காக இருந்தாலும்.